பைபாஸில் வச்சுக்கலாமா? இப்படி வச்சுக்கலாமா? இன்னும் தள்ளிடுமா? வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸ்டாலின்? விடுங்க தம்பி. நான் சொல்லிடுறேன்ப்பா தம்பி. எங்க கோபால்? இதுவா கோபால் கேட வை. அவனுக்கு எட்டதுடா கோபால். சார் இருப்பா, நம்ம டிவி இருக்கு, நம்ம டிவி பார்க்கணும்ல. போலாம்ப்பா கோபால். சொல்லிட்டான் நீ சொல்ல வேண்டியது தானே. இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு, அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி பிறந்த தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் நலத்திட்ட உதவிகள், அதே போன்று பட்டி தொட்டியெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எல்லா விதமான ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்ற வகையிலே ஒரு இதே புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்ந்த மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆலோசனை கூட்டம். ஆற்றல் மிக்க என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்குரிய இனிய சகோதரர், எந்த ஒரு பணியும் சரி ஒரு கடமை உணர்வோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு நேர்த்தியாக அந்த பணியை செய்யக்கூடிய பாசமிகு சகோதரர் உதயகுமார், முன்னாள் அமைச்சர் அவருடைய இதே புரட்சி அம்மா பேரவையுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவருடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று, அதிலே நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட அம்மா பேரவையுடைய செயலாளர்கள், அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள். குறிப்பாக தீர்மானங்கள், இந்த ஆட்சி பொறுப்பேற்று, அதாவது கிட்டத்தட்ட இந்த விடியாத ஆட்சி பொறுப்பேற்று 30 மாத காலத்தில் மக்கள் படுகின்ற அந்த அவலங்கள், அதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லியாக வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் இப்போது இந்த ஆணவராஜா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகழ், ஒரு தராதரம் இல்லாத ஒரு மனித பிறவியே இல்லாத ஒரு ஈனப்பிறவி, அந்த ஈனப்பிறவி இமயம் போல் உயர்ந்திருக்கின்ற இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சிறுமைப்படுத்துகின்ற வகையிலே அவர் அந்த வார்த்தையை கடுமையாக உபயோகித்ததற்கு தமிழ்நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய பொதுச்செயலாளரும் கண்டனத்தை கடுமையாக தெரிவித்திருக்கும் நிலையிலே இன்றைக்கு அந்த ஆணவராஜா, அந்த ஈனப்பிறவிக்கு ஒரு கண்டன தீர்மானம் கூட இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தல் விரைவிலே எந்த நேரத்தில் அறிவிக்கப்படலாம். எனவே அப்படி அறிவிக்கப்படும் போது அம்மாவுடைய பேரவை மட்டுமல்ல, எல்லா சார்பணிகளும் அதே போன்று கழகத்துடைய செயல் வீரர்கள் அனைவருமே ஒற்றுமை உணர்வோடு இந்த தேர்தலை எதிர்கொண்டு திமுகவை, அதன் கூட்டணி கட்சிகளை புறமுதுகிட்டு ஓட செய்து, இன்க்ளூடிங் பிஜேபி கூட புறமுதுகிட்டு ஓட செய்து வெற்றி கண்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக இந்த தேர்தல் மீண்டும் நம்முடைய அம்மாவுடைய அரசு, நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் கழகபூச்சா தலைமையிலே அமைப்பதற்கு களப்பணியாற்ற வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் இன்றைக்கு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார். இன்னொரு 50 ஆண்டுகள் அரசியல் கட்சியா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகத்தில் யாரோட வரலாம்? அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். அது மாறுபட்ட கருத்து இல்லை. பட் அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை சேர்றவங்களும் உண்டு, மூழ்கி போறவங்களும் உண்டு. எனவே பாப்பா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நீந்தி கரை சேர்றாரா இல்ல மூழ்கி போறாரான்றத தேர்தலில் நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். அதனால கட்சியை பத்தில யாரும் ஆரம்பிக்கலாம். அவரோட ஸ்டேட்மெண்ட்ல
நிர்வாக சீர்கேடுகள் நிறைந்த ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் சொன்னா சாதி மத இது போன்ற விஷயங்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் கலாச்சாரம் மற்றொரு புறம் இருக்கு. இரண்டும் வந்து இப்ப இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல இல்ல அவரு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ரெண்டு கட்சிக்கு தான் சரியா பொருந்தது. ஒன்னு திமுகவுக்கு பொருந்தோம், இன்னொன்னு பிஜேபிக்கு பொருந்தோம். இது கூட தெரியலையா உங்களுக்கு? நாங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பொய் வழக்கு ஊழல் வழக்கு போடுவாங்க. எல்லாத்திலையும் நீதிமன்றத்தில் சந்திச்சு அதன் அடிப்படையில் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அளவுக்கு வந்து நடவடிக்கைகள் வந்து இருக்கு. எங்களுக்கு எங்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல, ஆனா எங்க கட்சியை பத்தி ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொன்னோம்னா அதற்குரிய பதிலடி நிச்சயமா நாங்க கொடுப்போம். நம்ம அதுல வந்து நாங்க திமுக பிஜேபி தான் தாக்குறது. திமுக தானே ஊழல்ல மலிஞ்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி எங்க வச்சு தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது? அவர் கூட இருந்த முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். அவரு இப்போ என்ன இருக்காரு? இப்போ தகவல் தொழில்நுட்ப அமைச்சர். அந்த மாதிரி இப்போ அவர் வந்து அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இப்போ எங்கும் எதிலும் தமிழ் போய் எங்கும் எதிலும் ஊழல் அடிப்படையில் இன்றைக்கு திமுகவுடைய அந்த கொள்கையாகவும் அதே போல ஒரு கோஷமாகவும் அதே போல வந்து அதான் முழக்கமா இருக்கு. ஏன்னா அதை மைண்ட்ல வச்சுதான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து இப்போ ஸ்பெசிபிக்கா வந்து எங்களை சொல்லாத விட நாங்க போய் அதை போய் கருத்து சொல்லுங்க. அதனால அவர் சொன்ன அந்த கருத்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சிக்கு தான். ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு திமுக. 26 தேர்தலில் நான் போட்டிடுவேன், 26 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டிடுவேன்னு சொல்றாரு. 26 அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அவர் கேம் சேஞ்சரா இருப்பாரா? இல்ல அதாவதுங்க ஒரு விஷயம், எங்க ஓட்டுல யாரும் கை வைக்க முடியாது. முதல்ல அது தெரிஞ்சுங்க. எங்களுக்குன்னு பேஸ் ஓட்டு இருக்கு. அது வந்து காலங்காலமா வந்து எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போன்று எங்களுடைய தலைவி தங்கத்தாரகி புரட்சி தலைவி அம்மா, இவர்கள் வந்து பொதுவா உருவாக்கிய புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் ஒரு கட்டுக்கோப்பாக அம்மா அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை வந்து கட்டி காத்து 1.5 கோடிக்கு மேற்பட்ட தொண்டராக உருவாக்கி இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற நிலையில எங்க வந்து அடிப்படையான அந்த பேஸ் ஓட்டுல யாரும் கையை வைக்க முடியாது. எனவே அது வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிட்டோம். எங்களுடைய ஓட்டுகள்ன்றது யாரும் பிரிக்க முடியாது. இந்த நியூட்ரல் ஓட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீர்தூக்கி பார்ப்பாங்க அவங்க ஆட்சியினுடைய நிலைமைய. இன்னைக்கு வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. யாருக்கு கஷ்டம் இல்லை? இன்னைக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்திடுச்சு இந்த விடியாத அரசு. ஏழை எளிய நடுத்தர மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிரமம், சட்ட ஒழுங்கு ஒரு பிரச்சனை, பாதுகாப்பு இல்லை, ஒரு தனி மனித பாதுகாப்பே போயிடுச்சு, ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அது அப்புறம் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி அது சரியில்லை. அப்புறம் கரப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து கரையான் மாதிரி ஒரு புற்றெடுத்து கீழேருந்து மேல வரையில புற்றெடுத்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு கரையான் மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஊழல் இன்னைக்கு தலைவிரிச்சாடுது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோம், எலெக்ஷன் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பா வந்து இந்த நியூட்ரல் ஓட்டு எங்களுக்கு தான் வரும். அப்படி வரும்போது நாங்க தான் வெற்றி பெறுவோம். அதுல இருந்து மாறுபட்ட கருத்து இல்லை. நிச்சயமா எங்க பக்கம் தான் வருவாங்க. அதுல என்ன டவுட் இருக்கு? அதுல சொல்லுங்க. அதான் நான் சொன்ன பதில. அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க? ஒரே விஷயம் திங்க் பண்ணுவாங்க, ஆட்சி சீர்தூக்கி பார்ப்பாங்க. ஏடிஎம்கே ஆட்சி, டிஎம்கே ஆட்சி. ஏடிஎம்கே ஆட்சியில பாதுகாப்பு இருந்தது, ஏடிஎம்கே ஆட்சியில விலைவாசி கட்டுக்குள் இருந்தது, ஏடிஎம்கே ஆட்சியில அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டது, ஏடிஎம்கே ஆட்சியில் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கப்பட்டது, ஏடிஎம்கே ஆட்சியில வந்து பல்வேறு வகையில மக்கள் வந்து பலன் பெற்றாங்க. இதை வந்து எங்க பக்கம். இப்போ அதே பொதுவாக்கள் நீங்க சொல்ற மாதிரி என்ன எதிர்பார்ப்பாங்க அவங்க? டிஎம்கே ஆட்சியில சட்டம் ஒழுங்க மோசம், கரப்ஷன் ரொம்ப பேடு. பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரல எல்லாம் பார்த்தா ஒட்டுமொத்தமா கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அது மட்டும் இல்லாம பார்த்தா விலைவாசி இன்னைக்கு சாதாரணமா வந்து நடுத்தர குடும்பம் வந்து ஏழை எளிய மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து குடும்பம் நடத்த முடியல. காரணம் அந்த அளவுக்கு விலைவாசி விண்ண தொடுற அளவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு சாதாரணமா இல்ல. அது அவனை பாதிக்குது இல்ல. அவனை பாதிக்கும் போது அவங்க வந்து அந்த புது ஓட்டர் என்ன பண்ணுவான்? பொதுவாகவே ஆல்டர்னேட் யார் தான் பார்ப்பான். அப்ப நியூட்ரல் ஓட்டு இப்ப எங்க விழும்? எங்களுக்கு தான் விழும். அதனால வந்து புது வாக்காளர்கள், இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவு அளிப்பாங்க. விஜயோட தொடக்க படங்கள்லாம் தன்னோட எம்ஜிஆர்
எம்ஜிஆர் ரசிகரா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க பாத்துருவீங்க. இப்போ கூட சோஷியல் மீடியால விஜயோட பிக்ஸ் வந்து எம்ஜிஆர் மாதிரி கேப் போட்டு ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? ஸோ அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணணும்னு அவர் எதிர்பார்த்தா வாய்ப்பு இருக்கா? இல்லை அதாவது நான் வந்து விஜயை சிறுமைப்படுத்த விரும்பல. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், புரட்சி தலைவர் மாதிரி யாரும் இனிமேல் பிறக்க முடியாது. இனிமேல் அவர் வந்து ஒரு தெய்வ பிறவி. அந்த தெய்வ பிறவி மாதிரி சித்தரிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அது வீழ்ச்சி. அதனால் வந்து தலைவர் வந்து தலைவர் தான், புரட்சி தலைவர் தான். அதனால் வந்து யாரையும் நான் சிறுமைப்படுத்த விரும்பல. அதனால் உடனே நீங்கள் அப்படி போட்டுறாதீங்க, யாரையும் சிறுமைப்படுத்துற அவங்க அது தனி இது தனி. அதனால் அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வந்து அவங்க வந்து தலைவர் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லை சிவாஜி கணேசன் மாதிரி அது நம்ம சிவாஜி சார் மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லை வேற எந்த தியாகராஜ பகதூர் கூட மாதிரி சித்தரிச்சுக்கிட்டோம், இல்லைனா வந்து இது சின்னப்பா பழைய நடிகர் இல்லையா அவரை மாதிரி கூட சித்தரிச்சுக்கிட்டோம். எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதனால புரட்சி தலைவர் வந்து ஆரம்பிச்ச கட்சின்றது யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாரு சொல்லுங்க? திமுகன்றது ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தி வந்து தமிழ்நாட்டை கபலீகரம் செஞ்சிருச்சு. அந்த தமிழ்நாட்டை வந்து இந்த தீய சக்தியிலிருந்து மீட்பதற்கு ஒரு கட்சி, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கம். கிட்டத்தட்ட 50 வருஷம் மேலாகி கூட இன்னைக்கும் இயக்கம் வந்து ஒரு பெரிய எழுச்சியோடு இன்னைக்கு இருக்குன்னா அவர் போட்ட விதை, அந்த விதை வந்து இன்னைக்கு வந்து ஆலமரமா வந்துட்டு பல பேருக்கு நிழல் தந்துட்டு இருக்கு. அதனால எங்களுடைய இயக்கம் வந்து எந்த இயக்கத்தோட வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதனால எங்க இயக்கத்துக்கு இன்னும் எங்க தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் 1000 ஆண்டாலும் எங்க இயக்கம் நிலைத்து நிற்கும். அதனால இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். நான் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் எம்ஜிஆர் மாதிரி தான் கருணாநிதினு யாரும் சொல்ல மாட்டேன். சின்னம் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தற்காலிக தீர்வு தான், இன்னும் நிரந்தர தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. இல்ல அவருடைய பேச்செல்லாம் ஒரு போட்டோ எடுத்துக்க வேணாங்க, விடுங்க. அதனால வந்து அது வந்து ஒரு என்னன்னா ஒரு வீணா போயிட்டாரு, ஒரு வேஸ்ட் லக்கேஜ் ஆயிட்டாரு, யூஸ்லெஸ் இல்ல யூஸ்லெஸ்ஸா இருக்கு. அவர் வந்து பாஜக கொத்தடிமை எடுத்துட்டு போட்டோம், அதுல வந்து உங்களுக்கு என்ன எனக்கு என்ன மாறுபட்ட கருத்து, அது யூஸ்லெஸ் ஆயிட்டாரு. அந்த யூஸ்லெஸ்ஸை பத்தி பேசி வேஸ்ட் டைம். அதனால ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, எங்க தலைவர் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் களத்தில் இன்னைக்கும் வந்து ஒரு போற்றப்படுவர் பேசப்படுவர்னா யாரும் வந்து தலைவர் எம்ஜிஆர் வந்து ஃபாலோ பண்றோம், எம்ஜிஆர் மாதிரி நாங்கள் கொண்டு வரோம் தான் சொல்றாங்க இல்லையே. யாரும் வந்து நாங்கள் வந்து கருணாநிதி மாதிரி நாங்கள் வந்து ஆட்சி நடத்த போறது இல்லை, கருணாநிதி மாதிரி நாங்கள் வந்து செய்ய போறோம்னு சொல்லிட்டு யாரா சொல்றாங்களா? ஒருத்தரும் சொல்றது இல்லை. அதனால தலைவர் புரட்சி தலைவர் தான், மீதி பேர் தான். ஓகே. பாய்